பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 24 அதிகாரம் 28 பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். ஆமென். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வசனத்தை சொல்கிறார். அதாவது ஆண்டவர் கடைசி நாட்களில் என்னென்ன சம்பவிக்கும்னு சொல்லி சீசர்கள்ட்ட பேசுகிறாரு. இதுக்கு முந்தின வசனம் பார்த்திங்கன்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்குது. பார்த்திங்கன்னா, அந்த எப்படி பிணம் இருக்கிற இடத்துல கழுகுகள் அப்படியே கூட்டமாக வட்டமிட்டு சுற்றிட்டுருக்குங்க. அப்போ அந்த இடத்துல அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஆண்டு வருகின் போது எல்லாருக்கும் அது புலப்படும்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் வருகை குறித்து மின்னலை போல கிழக்கிலிருந்து தோன்றி மேற்குக்கு வரும் அந்த பிரகாசிக்கிறது போல் மனுஷக்குமான வருகை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் பிணம் எங்கேயோ அங்கே கழுகு வந்து கூடுன்னு ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டை சொல்கிறார். இது எதை குறிக்கிறதென்றால் நியாய தீர்ப்பை குறிக்கிறதா இருக்குது. நியாய தீர்ப்பை பற்றி பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 17 to 19 வரைக்கும் வாசிக்கிறேன். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். பாருங்கள், இது நியாய தீர்ப்பு நாளை குறிக்கிறதா இந்த வசனத்தை பார்க்கலாம். நாம் இப்போ இலையில் நாம் நம்ம தியானிக்க இருக்கிறோம் என்றால், ஆண்டவர் வருகை எந்த நிமிஷத்தினாலும் இருக்கலாம். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு 24 அதிகாரம் ஆண்டவரே தன்னுடைய வாயை திறந்து அநேக காரியங்களை சொல்கிறார். இந்த கடைசி நாட்களில் என்னென்னலாம் சம்பவிக்கும், எதெல்லாம் நடக்கும், அப்போது முடிவு வரும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குறார். நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் இவ்வேளை நம்மளை நாமே நோக்கி பார்ப்போம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் இருக்கிற இடத்துல கழுகுகள் வட்டமிட்டு சுற்றி வரும். அப்போ நம்ம மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த வசனத்தை சொல்கிறார். நம்ம நியாய தீர்ப்பு நாளைக்கு தப்பிக்கிறவர்களாக, அதிலிருந்து நாம் தப்பிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றால், இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த காலகட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தருணங்கள். இந்த தருணத்தை ஆண்டவரே, எனக்கெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்மண்டில் ஒப்பு கொடுக்குறேன்னு அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் எனக்குள்ளே இருந்து நீங்கள் ஆண்டவரே மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா, என்னுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் என்று நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளில் நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கத்தவே நாங்கள் ஆண்டவரே அல்லேலூயா அப்பா உமக்கு பிரியமானபடி வாழ்கிற வாழ்க்கையாக ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கை அமைய எங்களை முழுதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் முடி சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நோக்கத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. மனுக்குலம் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. மனுக்குலம் ஆண்டவரே அப்பா ஏதோ கடமைக்கு வாழ்ந்தோம் இருந்தோம் என்று இல்லாமல் ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக உருவாக்கினீர் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்கு ஸ்தோத்திரக்கத்தை செய்கிற போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சக்கினா மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அப்பா குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாம் குறைவெல்லாம் மகிமையில நிறைவாக்கி தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரக்கத்தை இந்த அதிகாலையில் முன்னோக்கி பார்க்க கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்க ஆண்டவரே. உடைய புதிய கிருபை நாங்களை நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொடுங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ளங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.